ஒரு குட்டி கதை. ஒரு பெண் ஒருவர் ஒரு துறவியை பார்ப்பதற்காக மடத்திற்கு வந்தார். அப்போது துறவி, ஏன் எதற்காக வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அவள், சாமியாரே, என்னுடைய கணவருக்கு நிறைய குறைகள் இருக்கிறது. அதனால் நான் அவரை விட்டு பிரியலாம் என்று நினைக்கிறேன் என்றாள். அதற்கு எதுவுமே பதிலளிக்காமல் அந்த துறவியார், பெண்ணே, என்னிடம் செடி வகைகள் நிறைய இருக்கின்றது. இதில் உனக்கு எது பிடித்துள்ளது, அதை நீ எடுத்துக்கொள் என்றார். அதற்கு அப்பெண் அழகிய ஒரு பூத்து குலுங்கிய ஒரு ரோஜாவை கையில் எடுத்தார். உடனே துறவியார் அப்பெண்ணிடம், பெண்ணே, அதிகம் முட்கள் அதில் இருக்கிறதே, இதை உன்னால் பராமரிக்க முடியாது என்று சொன்னார். அதற்கு அப்பெண், இதில் அழகான பூ பூக்கிறது, அதனால் அதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பிடிப்பதனால் எனக்கு அதனுடைய குறைகள் என் கண்ணுக்கு தென்படுவதில்லை. அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்றாள். உடனே சிரித்து கொண்ட துறவியார், இதுபோல்தான் வாழ்க்கையும். நாம் ஒருவரிடம் அதிகமாக அன்பு வைக்க பழகிக்கொண்டால் அவருடைய குறைகள் கண்ணுக்கு தென்படாது என்று கூறி அனுப்பிவிட்டார். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.